13ஆம் பாசுரம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் தாயார் காலை புலர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தினுடைய அந்த சூழ்நிலையை கூறுகிறாள். தன்னுடைய தோழியை போதரி கண்ணினாய் என்று கூப்பிடுகிறாள். போது என்பது மலரக்கூடிய பல ஸ்டேஜஸில் ஒன்று, 7 ஸ்டேஜஸ் சொல்கிறார். மொக்கு, அரும்பு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் சொல்கிற. அந்த போதுங்கிறது கொஞ்சம் மலர்ந்தும் மலராத இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இருக்கக்கூடிய கண்ணு. அரின்னா மான். மான் அங்கெங்கேயும் கண் அலைபாயும் ஒரு பயமும் ஒரு ஜாக்கிரதை உணர்ச்சியும் இருக்கும். அப்படி இந்த அலைபாயும் கண்கள் அந்த பெண்ணுக்கு இருக்குது. அதை முழுசாக திறந்து பார்க்கல, ஓரளவுக்கு திறந்து பார்க்குறா. அந்த ஒரு கோணத்தில் பார்க்கும்போது பார்ப்பவர்களுக்கு மயக்கம் உண்டாகக்கூடிய அளவுக்கு அழகான கண்ணுடையவள். அதைத்தான் போதரி கண்ணினாய் என்று தன் தோழியை கூப்பிட்டு புள்ளின்வாய் கீண்டானை, தன்னையும் தன் தோழர்களையும் தாக்க வந்த கொக்கு வடிவிலான அரக்கனை அதனுடைய அலகின் 2 பகுதிகளையும் கிழித்து, கீண்டான் என்றால் கிழித்தான், கிழித்து அசுரனை கொன்றான் ஸ்ரீகிருஷ்ணர். பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தான். தான் வயிற்றில் இருக்கும் பொழுதே தன் தாய்க்கும் தந்தைக்கும் கையில் விலங்கிட்டு அவர்களை சித்திரவதை செய்து தனக்கு முன் பிறந்த 6 குழந்தைகளையும் கொன்ற அந்த பொல்லாத குணமுடைய கம்சனை கிள்ளிக் களைந்து வெற்றி கொண்டு அசுரர்களை அழித்த அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் கீர்த்திகளை பாடிக்கொண்டு போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை நோன்பில் ஈடுபட்டு விட்டார்கள். அது மாத்திரமல்ல, வெள்ளி கிரகம் விடிவெள்ளி எழுந்து விட்டது, வியாழ கிரகம் அஸ்தமனமாகிவிட்டது. காலையில் எழுந்து பறவைகள் எல்லாம் கீச்சு கீச்சென்று சத்தமிடம் ஆரம்பித்துவிட்டன. இந்த நேரத்தில் நீ நீராடாமல் பள்ளி கிடக்கிறாய், படுக்கையில் படுத்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. நீ சாதாரணமான தூங்கவில்லை, கள்ளத்தூக்கம் வேறு போடுகிறாய். கண்ணனை உனது கனவிலேயே தரிசித்து கொண்டிருக்கிறாய். எழுந்து வா, நாம் இந்த நீர்நிலையில் போய் கைகால்கள் குளிரும்படி நடுங்கும்படி நன்றாக அழிந்து குளித்து அந்த கண்ணனை நேரிலேயே தரிசிக்கலாம். வா வா என் தோழியே என்று தாயார் தனது தோழியை கூப்பிடும் இந்த 13ஆவது பாசுரம். இனிமையான ஒரு பாசுரம்.